அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவ் எல்லோரும் படிச்சிங்களா? இன்றைக்கான லைவில் நம்ம 12th இந்தியாவில் கூட்டாட்சி, 9th அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, 6th தேசிய சின்னங்கள். இந்த பாடத்தில் இருந்தால் ஒரு 20 கேள்விகளும் அது சம்பந்தமான சில விளக்கங்களையும் பார்க்க போகிறோம். வேகமாக கேள்விக்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்று விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. விளக்கம். ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950 இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் என்னன்னா கூற்று விளக்கம் சரி, விளக்கம் கூற்றிற்கானது. சரிங்களா? அதாவது நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் காரணமாக அந்த நாளை நம்ம அரசியலமைப்பு தினமாக கொண்டாடிட்டு வரோம். சரிங்களா? அதே போல் 1926 ஜனவரி 50 நாம் குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஏன்னா அன்றைய தினத்தில் நம்முடைய அரசியலமைப்பானது நடைமுறைக்கு வந்தனால அந்த நாள்லேருந்து இந்தியா ஒரு குடியரசு நாடாக மலர்ந்தது. சரிங்களா? ஏன் இந்திய இந்த 26லேயே முடிஞ்சதை அடுத்த வருஷம் ஜனவரி 26 வரைக்கும் ஏன் தள்ளி போட்டாங்க? நவம்பர் டிசம்பர் 2 மாதம் தள்ளி 3ஆம் மாதத்தில் ஏன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 லாகூர் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார். அப்போதைக்கு டிசம்பர் 31ஆம் நாள், சரிங்களா, டிசம்பர் 31 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜனவரி 26, 1930 பூர்ண சுயராஜ்ய நாளாக அறிவிக்கிறாங்க. சரிங்களா? அறிவிச்சுட்டு ராவி நதிக்கரில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடியை ஏற்றுவார். சரிங்களா? இந்த நிகழ்ச்சி நடந்த நாள் டிசம்பர் 31, 1929. சரிங்களா? அதனால தான் பூர்ண சுயராஜ்ய நாளை அறிவித்த அந்த நாளில் தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு அமலுக்கு இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது. இதைத்தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம். அன்றைய நாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் டெல்லி செங்கோட்டையில் என்னது கொடியை பறக்க விடுவார். தேசிய கொடியை என்னது பறக்க விடுவார். ஏற்றுதல் வேற, பறக்க விடுறது வேற. சரிங்களா? பறக்க விடுறது அப்படின்னா என்னென்னா கொடி ஏற்கனவே ஏற்றப்பட்டிருக்கும், அதை என்னது குடியரசுத் தலைவர் அவுத்து விடுவாங்க. சரிங்களா? ஏன்னா பட்டொலி வீசி பறக்கும். அந்த நாள்லேருந்து எப்படி சொல்கிறதுனா இந்தியா விடுதலை பெற்றுச்சு. சரிங்களா? சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அன்னைக்கு பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் கொடியேற்றுவார். சரிங்களா? அப்போ கொடியை மேலே ஏற்றுறாங்க. விடுதலை பெற்று இந்திய நாட்டினுடைய கொடி என்னது உச்சாணி கொம்புக்கு போகும். அது இந்தியா குடியரசு நாளாக மலர்ந்த அன்னையிலேருந்து அந்த கொடி பட்டொலி வீசி பறக்குதான். அதனால் அந்த கொடியை அன்னைக்கு குடியரசுத் தலைவர் பறக்க விடுவார். சரிங்களா? 2வது கேள்வி போயிடலாம். தவறான கூற்றை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக அமெரிக்கா தோன்றியது. பி 3 மொழிகளை பின்பற்றும் ஆஸ்திரேலியா கூட்டாட்சி முறையை கொண்டு வந்தது. சி ஐரோப்பிய யூனியன் விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டாகும். டி அனைத்தும் சரி. ஆன்சர் பண்ணுங்க. எந்த கூற்று தவறு? அதே போல் குடியரசு தினத்துக்கு அடுத்து 3 நாள் கழிச்சு என்னன்னா அப்போ இந்தியாவினுடைய 3 படை வீரர்கள் இருப்பாங்களே அவங்கெல்லாம் அந்த ராஜ வீதியில், டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜ வீதியில் அணிவகுப்பு நிகழ்த்துவாங்க. அப்புறம் வீர சாகசங்களாக செய்வாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த படை என்னது பாசறைக்கு திரும்பி போவாங்க. அது ஒரு மிகச் சிறப்பான விழாவாக நடைபெறும். சரிங்களா? 3 நாள் கழிச்சு ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புவாங்க. 2வது கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதாவது ஆஸ்திரேலியா ஒரு கூட்டாட்சி முறையை கொண்ட நாடு தான். ஆனால் 3 மொழிகளை பின்பற்றக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து. சரிங்களா? 3 மொழிகளை பின்பற்றக்கூடிய சுவிட்சர்லாந்தும் கூட்டாட்சி முறையை கொண்டு வந்திருக்கும். மற்ற ஆப்ஷனில் இருக்க எல்லாமே கரெக்டு. முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக தோன்றியது அமெரிக்காங்கிறது கரெக்டு. ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கிறது விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டு. இதுவுமே மிகச்சரி. அடுத்து நம்ம 3வது கேள்வி பார்த்துடலாம். இந்திய கூட்டாட்சி முறையின் வளர்ச்சியை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது கூட்டாட்சி முறை இந்தியாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சட்டங்கள் மூலியமாக கொண்டு வரப்பட்டது. அதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஒழுங்குமுறை சட்டம் இது 1773 நார்த் பிரபு அவர்களால் இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேய அதிகாரிகளுக்காக போடப்பட்டது. சரிங்களா? நிர்வாகத்தை பண்ணுறதுக்கான ஒழுங்குமுறை சட்டம் போடப்பட்டது. அடுத்து மாநிலங்களுக்கு சுயாட்சி நமக்கு தெரியும் 1935 கொண்டு வந்தாங்க. இந்திய
அரசு சட்டம். இதன் அடிப்படையில் தான் வந்து என்னது 1937 தேர்தல் நடைபெற்று காங்கிரஸ் அமைச்சரை வந்து ராஜாஜி வந்து சென்னை மாகாணத்தில் அமைப்பார். இரட்டை ஆட்சியை வந்து அறிமுகம் செய்தது வந்து மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் 1919. சரிங்களா? இதில் தான் வந்து என்னது மாற்றப்பட்ட துறைகள், ஒதுக்கப்பட்ட துறைகள் சொல்லி சில துறைகள் மட்டும்தான் வந்து இந்திய தலைவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். இதன் காரணமாக 1920 வந்து தேர்தல் நடத்தப்பட்டு சுப்பராயலு அவர்கள் வந்து சென்னை மாகாண முதல் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார். நேரு குழுவின் அறிக்கை வந்து 1928 அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று அதில் வந்து இந்தியாவுக்கான அரசியலமைப்பு எழுதுறதுக்காக மோதிலால் நேரு அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அறிக்கை தாக்கல் செஞ்சுருப்பாங்க. அதுதான் வந்து என்னது நேரு குழுவின் அறிக்கை வந்து 1928 அனைத்து கட்சி கூட்டத்தில் நடந்தது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 1 வரும், அப்போ பி அண்டு டி வராது. செகண்ட் ஒன்றுக்கு வந்து 1919 3 வரும், ஆப்ஷன் சி தான். 1 3 4 2 தான் கரெக்ட். 4வது கொஸ்டின் பாருங்கள். நமது அரசமைப்பு நெகிழா அரசமைப்பு என அழைக்கப்படுகிறது. காரணம், நமது அரசமைப்பின் 20வது பகுதியின் 368வது உறுப்பில் அரசமைப்பை மாற்றுவதற்கான சிறப்பு திருத்த சட்ட முறைகள் வழங்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? கூற்ற பாருங்க. நமது அரசமைப்பு நெகிழா அரசமைப்பு என அழைக்கப்படுகிறது. இது வந்து சரி. சரிங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்பானது நெகிழக்கூடியது மற்றும் நெகிழா அரசமைப்பு. அதாவது நமக்கு தேவை இருந்துச்சுன்னா அதை நெகிழக்கூடியதாக வச்சுக்கலாம். அதாவது நம்ம தேவையான சட்டத்திருத்தம் செய்து அதை மாற்றிக்கலாம். அதை தான் வந்து கீழே காரணமாக கொடுத்துருக்காங்க. நமது அரசமைப்பின் 20வது பகுதியின் 368வது உறுப்பில் அரசமைப்பை மாற்றுவதற்கான சிறப்பு திருத்த சட்ட முறைகள் வழங்கப்பட்டிருக்கு. காரணமும் வந்து மிகச்சரி. ஆனால் இந்த காரணம் வந்து கூற்றிற்கானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 368 என்ன சொல்லுது? மாற்றம் செய்யக்கூடியது. மாற்றம் செய்ததுன்னா என்னது? நெகிழக்கூடியது, நெகிழும் தன்மையை குறிக்கக்கூடியது. ஆனால் கூற்றில் வந்து நெகிழா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்றில் வந்து நெகிழும் அரசமைப்பு அப்படின்னு சொல்லி வந்திருந்தா இந்த காரணம் வந்து கூற்றிற்கானது. அப்போ நெகிழான்னு வந்திருக்கனால கூற்றும் சரி, காரணமும் சரிதான். ஆனால் காரணம் வந்து கூற்றிற்கானது அல்ல. எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் கரெக்டான விடை. சரிங்களா? கவனமாக புரிஞ்சுக்க. அதாவது நெகிழா அப்படின்னா மாற்ற முடியாதது அப்படின்னு அர்த்தம், திருத்த முடியாதது. நெகிழும் அப்படின்னா திருத்தக்கூடியது. அப்போ 368 வந்து என்னது? திருத்தத்தை சொல்லுது. அப்போ இங்கே வந்து என்ன வந்திருக்கணும்? நெகிழும் அப்படின்னு வந்தால் தான் கரெக்டு. அதனால் கூற்றும் கரெக்டு, காரணம் கரெக்டு. இந்த காரணம் வந்து கூற்றிற்கானதாக இல்லை. 5வது கேள்வி, தவறான இணையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன வகையான ஆட்சி நடைபெறும், அதில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். டக்குன்னு பண்ணிடலாம், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? உயர்குடியினர் ஆட்சி வந்து எங்கே? லண்டன் மற்றும் ஸ்பெயின். அதாவது மன்னர் குடும்பம் இருப்பாங்க, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆட்சியில் இருப்பாங்க. அப்புறம் அமைச்சர்கள் எல்லாமே வந்து ஒரு முக்கியமான கட்சியிலையும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து முடியாட்சி. முடியாட்சி வந்து பூடானில் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் ஓமன், கத்தார்லையுமே வந்து எனது முடியாட்சி ஒரு மன்னர் தான் இருப்பார். முன்னும் முடியாட்சி தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. தனிநபர் ஆட்சி வந்து வடகொரியா மற்றும் சவுதி அரேபியாவில் நடைபெறுது. தனிநபர் ஆட்சி அப்படின்னா எனது தனிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து முழு அதிகாரம் கொண்டவராக இருப்பார். சரிங்களா? அவர் சொல்கிறதான் எல்லாமே. சிறுகுழு ஆட்சி அப்படிங்கிறது எனது கம்யூனிஸ்டுக்கு புகழ்பெற்ற சோவியத் ரஷ்யா மற்றும் சீனாவில் நடைமுறையில் இருக்குது. சரிங்களா? சீனாவில் வந்து ஒரு கட்சி ஆட்சி முறை இருக்குது. அதே போல் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவிலாம் இருகட்சி ஆட்சி முறை இருக்குது. ஆஸ்திரேலியாலையும் இருகட்சி ஆட்சி முறை தான் இருக்குது. சரிங்களா? சிறுகுழு ஆட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சிறிய குழு மட்டும் என்னது ஆட்சியை செய்வாங்க. மக்களில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ற உயர்குடியினர் அப்படின்னு சொல்கிறது. அதுபோல் இங்கே ஒரு சிறு குழுக்கள், ஒரு 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 சொசைட்டி, ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து மொத்த நாட்டுக்கான அரசாங்க நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. சரிங்களா? அதை வந்து என்னது ஒரு சிறுகுழு ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது கேள்வி போயிடலாமா? இந்திய வரலாற்றின் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம பார்த்தோம் தேர்தல், 2 தேர்தல் பார்த்தோம். சரிங்களா? 2 தேர்தல், அதில் ஒரு தேர்தல் தான் இங்கே. கரெக்ட், ஆப்ஷன் பி தான். சரிங்களா? எனது இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் காரணமாக நடைபெற்ற 1920 தேர்தல் தான் வந்து எனது இந்தியா வரலாற்றிலே வந்து நடைபெற்ற ஒரு பொது தேர்தல். சரிங்களா? அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான்
வாக்களிக்கணும்னு இருந்துச்சு. சரிங்களா? இப்போ இருக்க மாதிரி வயது வந்தோர் வாக்குரிமை கிடையாது. 18 வயசுங்கிறது கிடையாது. 7வது கேள்வி பாருங்க. மக்களாட்சி இந்தியாவில் முதல் தேர்தல் தொடர்பான கூற்றுக்களில் தவறானதை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்களாட்சி இந்தியா அப்படின்னா அது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நடைபெற்ற முதல் பொது தேர்தல் சம்பந்தமான கூற்றுக்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபர் 25 முதல் 1952 பிப்ரவரி 21 நாள் வரை பல கட்டங்களில் நடைபெற்றது. மொத்தம் 489 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. 489 இடங்களிலும் வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியை அமைத்தது. அனைத்தும் சரி. இதில் எந்த கூற்று தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை அனைத்தும் சரியா அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபர் 25 டு 52 பிப்ரவரி 21 வரைக்கும் நடைபெற்றது. சரிங்களா? மொத்தம் 68 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. அதே போல் அப்போதைக்கு எத்தனை இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 489 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. அப்போ ஏவும் பியும் மிகச்சரி. 489 இடங்கள்லையுமே காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சாத்தியமே கிடையாது. அப்போ இதுதான் என்னது தவறான கூற்று. இதுதான் நமக்கு சரியான விடை. ஏன்னா 489 காங்கிரஸ் மட்டுமா போட்டிடுச்சு, மற்ற கட்சிகளும் போட்டிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ அவங்களும் சில இடங்கள் ஜெயிச்சிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, அப்புறம் முஸ்லீம் லீக் இருந்தா. இந்தியாவில் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இருந்த முஸ்லீம் லீக் கட்சியெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, மாகாணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பாங்கள்ல, அவங்களாம் போட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ 489 இடங்களில் காங்கிரஸ் 364 இடங்களில் வெற்றி பெற்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்னது பிரதம அமைச்சராக ஆவார். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. 8வது கேள்வி. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகவும் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துப்போம். உள்ளாட்சி அமைப்பு கிளாஸ்லேன்னு ஒருத்தர் ஒன்று சொல்லியிருப்பார். அவர் தான் இந்த கேள்விக்கான விடை. அதுதான் ஒரு பெஸ்ட் க்ளூ. இவ்வாறு சொன்னவர் ஆன்சர் மகாத்மா காந்தியடிகள். சரிங்களா? அவர் தான் இவ்வாறு சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் தான் என்ன சொல்லியிருப்பார், அதிகாரங்கிறது கிராமங்கள்லேருந்து நகரம் வரைக்கும் அதிகாரம் பரவலாக்கப்படணும். அந்தந்த பகுதியில் இருக்க மக்களாலே அந்தந்த பகுதி நிர்வகிக்கப்பட்டு அவங்க கையிலே அதிகாரம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கிராம சுயராஜ்யம் வேணும்ன்ட்டு. அப்போ மக்களாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மக்கள் செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. இவ்வாறு சொன்னவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான ஆபிரகாம் லிங்கன் தான் என்னது மக்களாட்சி அப்படிங்கிறது. மக்களால் மக்களுக்காக மக்களால் செய்யப்படும் ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி அதை ஒரு 20 பேர் மட்டும் குழுவாக இருந்துக்கிட்டு இதை செயல்படுத்த முடியுமா? அப்போ முடியாது. அதனால் இது கிராமங்கள் வரைக்கும் மக்களால் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னவர் காந்தியடிகள் அவர்கள். சரிங்களா? 9வது கேள்வி. நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. பாடகி சுசீலாவா, எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களா, இல்லை சித்ராவா, டி.கே. பட்டம்மாள் அவர்களா? அவ்வளோதான், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் டி.கே. பட்டம்மாள் அவர்கள் தான் பாடியிருப்பாங்க. சரிங்களா? அன்றைய தேதி டெல்லி செங்கோட்டையில் எப்போ 15/8/1947 டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். சரிங்களா? அந்த கொடி நம்ம சென்னை மியூசியம் இருக்கு பார்த்தீங்களா, சென்னை ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த கொடி எங்கே நெஞ்சாங்க அப்படின்னா எங்கள் குடியாத்தத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாணியம்பாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தத்தில் நெஞ்சிருப்பாங்க. சரிங்களா? தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறது தான் தேசிய கொடியை வடிவமைத்திருப்பார். தேசிய கொடியினுடைய நீள அகலம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 3:2. சரிங்களா? தேசிய கொடியை ஒரு தெரிந்து கொள்க அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, உயர் சிந்தனை வினான்னு சொல்லி. தேசிய கொடியை தயாரிக்கவும் வழங்கவும் அனுமதி பெற்றுள்ள நிறுவனம் எது அப்படின்னா கர்நாடகா காதி கிராமோத்தியா சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம். அவங்க தான் என்னது தேசிய கொடியை தயாரிக்கவும் விற்கிறதுக்குமான உரிமை உள்ளவங்க. சரிங்களா? கர்நாடகா காதி கிராமோத்தியா
தர்ம சங்கம்னு நினைக்கிறேன், ஒரு கர்நாடகா காதி கிராமோத்தியா சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம். பத்தாவது கேள்வி, தவறான கூற்றை தேர்வு செய்க. சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை. பி, இந்திய கூட்டாட்சி முறையில் மாநிலங்களுக்கு தனியான தணிக்கை அமைப்பு இல்லை. சி, மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு 3 தளங்களில் காணப்படுகிறது. டி, மத்திய மாநில உறவுகளில் சட்டமன்ற அதிகார பகிர்வு 3 தளங்களில் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? அதாவது ஆப்ஷன் ஏ பாருங்க, சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் வந்து கூட்டாட்சி முறையினுடைய அங்கம் கிடையாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தனித்த அமைப்பு, சரிங்களா? அதே போல் இந்திய கூட்டாட்சி முறையில் மாநிலங்களுக்கு தனியான தணிக்கை அமைப்பும் கிடையாது. இதுவுமே வந்து என்னது சரி. அதுக்கடுத்து மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு 3 தளங்களில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து என்னது மிகச்சரி தான், நமக்கு நல்லாவே தெரியும். என்னது பகுதி 11 இருக்கு பார்த்தீங்களா? பகுதி 11ல் வந்து மத்திய மாநில அரசாங்கங்களுக்கான அதிகார பகிர்வு கொடுத்துருப்பாங்க. இப்போ 245லேருந்து 255 வரைக்கும், சரிங்களா? 245 டு 255 வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம் என்னது? சட்டமன்ற உறவுகள், அதாவது சட்டமன்ற அதிகாரம், சட்டமன்ற உறவுகள் பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து 256லேருந்து 268 நினைக்கிறேன், 263, சரிங்களா? 263 இதை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து நிர்வாக உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது. 245 டு 55 வந்து சட்டமன்ற உறவுகள், 256 டு 263 நிர்வாக உறவுகளை சொல்லக்கூடியது. அடுத்து வந்து நிதி உறவுகள் வந்து இங்கே எழுதுறேன் பாருங்க, மேலே எழுதுறேன் 264 டு 294, சரிங்களா? இதுதான் வந்து இந்த 3 தளங்களில் வந்து அதிகார பகிர்வு காணப்படுகிறது, சரிங்களா? இது வந்து உறவுகள் பற்றி சொல்லியிருக்கேன். அதிகார பகிர்வு வந்து அதே தான், சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், அப்புறம் வந்து நிர்வாக அதிகாரம், சரிங்களா? இது எல்லாமே ஒன்று தான். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு சரியான விடை. மத்திய மாநில உறவுகளில் சட்டமன்ற அதிகார பகிர்வு 3 தளங்களில் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து பொதுவாகவே அதிகார பகிர்வு சீல, இங்கே வந்து என்னது அழிச்சிட்டு எழுதுறேன் பாருங்கள், சட்டமன்ற அதிகார பகிர்வு வந்து 3 தளங்களில் வழங்கப்படவில்லை, 2 தளங்களில் தான் வழங்கப்படுகிறது, சரிங்களா? அதாவது மாநில அரசுக்கான சட்டம் இயற்றும் அதிகாரம், அடுத்து மத்திய அரசுக்கான சட்டம் இயற்றும் அதிகாரம், சரிங்களா? இதுதான் வந்து சட்டமன்ற அதிகாரம். மாநில அரசு வந்து இந்தியா முழுமைக்குமான சட்டங்களை இயற்ற முடியாது, அது மாநிலத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். அதே போல் மத்திய அரசு வந்து இந்தியா முழுமைக்கான சட்டத்தை இயற்றும். இதுதான் வந்து அந்த சட்டமன்ற அதிகார பகிர்வு 2 தளங்கள், சரிங்களா? 11வது கொஸ்டின் பார்ப்போம். வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்ததன் காரணமாக தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுவதாக அறிவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. பார்த்துடலாமா? யாருன்னா இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். இவர் எந்த நாள் அறிவிப்பார் அப்படின்னா ஜனவரி 24, சரிங்களா? 24/1/1947 அன்னைக்கு என்ன சொல்லுவார், இவ்வாறு தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடலும் சிறப்பு உரியது அப்படின்னு சொல்லி அறிவிப்பார். என்ன காரணம்னாலும் அது காரணம் கொடுத்துட்டாங்க. அதே போல் இந்திய தேசிய கீதமான ஜனகணமனவும் 1924 ஜனவரி 1 அன்னைக்கு தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரிங்களா? அது வந்து முதலாக இந்த பாடல் வந்து எங்கே பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911, சரிங்களா? கல்கத்தா மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து இந்த பாடலை பாடியிருப்பார், சரிங்களா? 6லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடல் பாடும்போது 52 வினாடிகள் பாடவும் அல்லது இசைக்கவும் வேண்டும், இதற்கான மரியாதையை செலுத்தணும், அசையாது நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது கேள்வி போயிடலாமா? பின்வரும் எந்த வரிகள் மத்திய அரசாங்கம் விதித்து மாநில அரசாங்கங்கள் அவ்வரிகளை வசூலித்து பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. கலால் வரியா, சுங்க வரியா, விற்பனை வரியா, இல்லை விளம்பரங்கள் மீதான வரியா? ஆப்ஷன் ஏ கலால் வரி தான். சரிங்களா? அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கான வரி பற்றி சொல்லக்கூடிய பிரிவு என்னன்னா 269. இதுதான் வந்து சொல்லுது என்னது, மத்திய அரசு வந்து வரியை விதித்து வசூலித்து அதை மாநிலங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி மத்திய அரசாங்கம் விதித்து மாநில அரசாங்கள் அந்த வரியை வசூலித்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வரி என்ன வரி அப்படின்னா அது எல்லாமே கலால் வரி. சரிங்களா? 13வது கேள்வி பாருங்க. இந்தியா எனது தாய்நாடு டேஸ் என தொடங்குவது நமது தேசிய உறுதிமொழி. இதனை மேக்நாத் சாஹா என்பவர் தெலுங்கில் எழுதினார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றுக்களில் எந்த கூற்று வந்து சரி தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஆமாம், தேசிய கீதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து 1950 47ன்னு சொல்லிட்டேன். அதே போல் எனது தேசிய பாடலும் வந்து 1950 ஜனவரி 24 1950 அன்னைக்கு தான் வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? மாற்றி சொல்லிட்டேன், சாரி. சரி, இந்த கேள்வி பார்ப்போமா? இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர் அனைவரும் எனது உடன் பிறந்தோர் அப்படின்னு நம்ம உறுதிமொழி ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து நமது தேசிய உறுதிமொழி. இது வந்து கரெக்ட். அடுத்து இதனை மேக்நாத் சாஹா அப்படிங்கிறவர் தெலுங்கில் எழுதினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. சரிங்களா? அதாவது தெலுங்கில் எழுதினார் கரெக்ட். ஆனால் யார் அப்படின்னா என்னன்னா வெங்கட சுப்பாராவ். வேங்கட இல்லைன்னா வெங்கட அப்படின்னாங்க, சுப்பாராவ் அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து என்னது தெலுங்கில் எழுதியிருப்பார். அப்போ கூற்று ஒன்று மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 14 பாருங்க. இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. தேசிய சின்னம் சார்ந்து பார்த்துடலாம். நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய தேசிய நாட்காட்டி வந்து சாகா நாட்காட்டி. கணேஷ்கருடைய காலம் கிபி 78லேருந்து தொடங்கியது. சரிங்களா? அந்த நாட்காட்டி எந்த நாள்லேருந்து தொடங்கும் அப்படின்னா சம இரவு பகல் நாளான மார்ச் 22லேருந்து தொடங்கும். இது ஒரு முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். மார்ச் 22. இதே இது லீப் வருஷமாக இருந்துச்சுன்னா மார்ச் 21 வரும், சம இரவு பகல் நாள். அன்னையிலேருந்து தான் சாகா நாட்காட்டி வந்து தொடங்கும். அதுதான் வந்து இந்தியாவுடைய நாட்காட்டி. சரிங்களா? இந்தியாவுடைய தேசிய நுண்ணுயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபாசிலஸ். சரிங்களா? 2012 வந்து இது தேசிய நுண்ணுயிராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? இந்தியாவுடைய நாணய சின்னம் வந்து நமக்கு தெரியும், அந்த இது என்னது தேவநாகரி வரி வடிவத்தில் ரா அப்படின்னு பொருள் தரக்கூடியது. 2010 வந்து உதயகுமார் அவர்கள் வந்து வடிவமைத்தாங்க. சரிங்களா? எல்லாமே முக்கியமான சில சின்னங்கள். சரிங்களா? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தலாம். கூட்டுறவு கூட்டாட்சி, இந்திய கூட்டாட்சியை வந்து கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி வர்ணித்தவர் யார் அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள். சரிங்களா? கிரான்வில் ஆஸ்டின். மேலே இருக்க பார்த்தீங்களா பெகாரி நரேன் ரைஜடா, இவர் யார்? இந்திய அரசியலமைப்பை வந்து இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் தான் இந்த பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா அவர்கள். சரிங்களா? அடுத்து 15வது கேள்வி பார்ப்போமா? முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. அதாவது இப்போ தான் பார்த்தோம் இந்தியாவுடைய தேசிய நாட்காட்டி எது அப்படின்னு சொல்லி. அந்த நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. நான் ஒன்று சொன்னேன், அதை வச்சே ஆன்சர் எடுத்துருக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி. அந்த நாட்காட்டி எப்போ தொடங்கும்னு சொன்னேன்? மார்ச் 22 கொடுத்துருக்கு பாருங்க. மார்ச் 22 1957 தான் என்னது நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் மார்ச் 22 வருது. இதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அடுத்து 16வது கேள்வி பாருங்க. பின்வரும் எந்த குழுவின் பரிந்துரையின்படி 1990களில் கூட்டாட்சி முறையில் உள்ள அரசாங்கங்களிடையே எல்லா துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பை அளிக்க மாநிலங்களுக்கிடையே குழு தோற்றுவிக்கப்பட்டது? சரிங்களா? அந்த குழு என்ன குழு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த குழுவினுடைய பரிந்துரையின் பிரகாரம் மாநிலங்களுக்கு இடையேயான குழு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா?
ஆப்ஷன் வந்து ஏ. ஆப்ஷன் சர்க்காரியா குழு 1983 தொடங்கியிருப்பாங்களா சர்க்கரையா குழு. இது வந்து 88 89 தான் வந்து அவங்களுடைய பரிந்துரையை அளித்திருப்பாங்க. அதன் காரணமாக தான் 1990 வந்து கூட்டாட்சி முறையில் உள்ள அரசாங்கங்களுக்கிடையே எல்லா துறைகளிலும் ஒத்துழைப்பு வந்து அதிகரிக்காக மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இடையேயான குழு வந்து தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்து மண்டல் குழு. மண்டல் குழு வந்து 1973 சரிங்களா மண்டல் குழு வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அப்புறம் 10 வருஷம் சும்மா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விபிசிக்கு தான் 1990 அதை வந்து நடைமுறைப்படுத்துவார். அந்த மண்டல் குழுவின் காரணமாக தான் எனது பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து 27% இடஒதுக்கீடு வழங்கப்படும். சரிங்களா. இதை வந்து இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டல் ஆணையத்தை வந்து மண்டல் குழு வந்து எனது இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எது அப்படின்னா காகா கலையல்கர் ஆணையத்தை வந்து முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண்டல் குழுவோட ஆணையத்தை தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லியிருப்போம், ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு வந்து 50% மிகாமல் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எம்என் பூஞ்சி குழு வந்து எப்போ 2007 தொடங்கப்பட்டிருப்பாங்க. எம்என் பூஞ்சி குழு வந்து 2007 வந்திருக்கும். அது மத்திய மாநில நிர்வாகம் சம்பந்தமான குழுவாக அமைக்கிருப்பாங்க. அதே போல் ராஜமன்னார் குழு வந்து மத்திய மாநில அரசுக்கிடையான உறவு அதிகார பகிர்வு சம்பந்தமாக அமைக்கப்பட்ட குழு. யார்? தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு குழு. 1963 உருவாக்கப்பட்ட குழு. ராஜமன்னார் குழுவினுடைய ஒரு பரிந்துரையை கூட வந்து மத்திய அரசு ஏற்றுக்கவே இல்லை. சரிங்களா. ராஜமன்னார் குழு சமர்ப்பித்த எந்த பரிந்துரையுமே ஏற்றுக்கல. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 356 நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் அறிக்கை, அதாவது ஆளுநரோட அறிக்கையை வச்சு குடியரசுத் தலைவர் வந்து மாநில அரசை கலைக்கிறாங்களே அந்த இதை நீக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்தம் சம்மந்தமாக அரசியலமைப்பு சீர்திருத்தம் அப்புறம் அதனுடைய இதுக்காக வந்து வெங்கடாச்சலையா குழுன்னு சொல்லி 2000 ஏற்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. அடுத்து 17வது கேள்வி பார்ப்போம். ஜனகணமன என்பது நமது தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரால் முதலில் எழுதப்பட்ட மொழி. அதாவது இந்த ஜனகணமன வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதினார். எந்த மொழியில் எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்து வங்காளம். ஏன்னா அவர் வந்து ஒரு வங்காளி. இப்போ வங்காளத்தில் எழுதியிருப்பார். ரவீந்திரநாத் தாகூர் பற்றி வேறு என்ன கடந்த குரூப் 4 வந்து சொல்லியிருப்பாங்க. பொதுவாக 10th புக்கில் என்ன கொடுத்துருக்கோம், இவர் வந்து சுதேசி சுய உதவி ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படிங்கிற முறையாக கொண்டு வராரு. இவர் அந்த விடுதலை போராட்டத்தில் வந்து எனது மேலாக்களை வந்து பயன்படுத்தியிருப்பார். சரிங்களா. ஆக்கப்பூர்வ சுதேசிய சுய உதவியை பரப்புவதற்காக மேலாக்களை பயன்படுத்தியிருப்பார். அதே போல் சுதந்திர விடுதலை போராட்டத்தின் அப்போது சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதற்காக ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து இந்த ரக்ஷபந்தன் விழாவை வந்து கொண்டாடிப்பார். ரக்ஷபந்தன் அப்படின்னு அது ரட்சிக்கும் பந்தம் அப்படின்னு பொருள். ரக்ஷபந்தம் அதாவது ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண் மகளை வந்து தனது சகோதரியாக நினைத்து அவளை வந்து ரட்சிக்க வேண்டும். அதுக்காக தான் வந்து கையில் அந்த ராக்கி கட்டுவாங்க இல்லையா அந்த. சரிங்களா. அதே போல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வங்க மொழியில் தான் எழுதினார். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து இந்தி மொழிபெயர்ப்பு தான் வந்து எனது நம்முடைய தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா. 18வது கேள்வி பாருங்க. அனைத்து மண்டல குழுக்களின் பொது தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. அனைத்து மண்டல குழுக்களுடைய பொது தலைவராக இருப்பவர் யார்? ஆப்ஷன் வந்து குடியரசுத் தலைவர் வந்து மண்டல குழுக்களுடைய பொதுத் தலைவர் இருக்க மாட்டார். அதே போல் மக்களவை சபாநாயகர் இருக்க மாட்டார். பிரதமர் வந்து அங்கே நிதி ஆயோகத்திலே அதனுடைய தலைவராக இருப்பார். அப்போ அனைத்து மண்டலங்களுக்கான ஒரு குழுக்களுடைய பொதுத் தலைவராக இருப்பவர் யாருன்னா மத்திய உள்துறை அமைச்சர். சரிங்களா. மத்திய உள்துறை அமைச்சர்கள் தான். அதே போல் இந்த ஆணையங்கள் பார்த்தோம் இல்லையா, அதிலே வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையங்கள் அப்படின்னு சொல்லி 2 ஆணையங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. நிர்வாகம் சீர்திருத்தம் செய்யறதுக்காக 2 ஆணையங்கள் அமைக்கப்பட்டு ஒன்று முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து 1966 மொராஜி தேசாய் அவர் தான் வந்து தலைமையாக இருப்பார். பின்னாடி வந்து கே அனுமந்தையா அவர்கள் வந்து தலைமை பொறுப்பு ஏற்றிருப்பாங்க. சரிங்களா. அடுத்து 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து 2005 காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது 2005 வந்து கர்நாடகாவை சேர்ந்த வீரப்ப மொய்லி அவர்கள் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த 2 நிர்வாக சீர்திருத்த ஆணையங்களும் முக்கியமானதான். சரிங்களா. நம்ம மேலே குழு பார்த்தனால இது ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன். அடுத்து 19வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் எந்த அரசியல் சாசன திருத்தச் சட்டத்தின் மூலம் கல்வியை 3வது பட்டியலான பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க.
எந்த திருத்த சட்டம் வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது? அதான் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக வந்து அதிகாரங்கள் வந்து 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க, 3 பட்டியலாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று மத்திய பட்டியல், அப்புறம் மாநில பட்டியல், அடுத்து வந்து பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அதுலேருந்து சில துறைகள் வந்து மாற்றப்பட்டது. சரிங்களா? அப்படி கல்வி வந்து எந்த திருத்த சட்டத்தின் மூலயமா மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் கேள்வி. ஆன்சர் வந்து 42வது திருத்த சட்டம். சரிங்களா? 42வது திருத்த சட்டத்தில் வந்து என்னது பொதுப்பட்டியலேருந்து ஒரு 5 துறைகளை எடுத்து மாற்றி எனது மாநில பட்டியலுக்கு மத்திய பட்டியலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அதில் வந்து கல்வி, அளவுகள் மற்றும் எடை, அப்புறம் வந்து வனங்கள், இது போன்ற ஒரு 5 இதை வந்து மாற்றிருப்பாங்க. சரிங்களா? புக்கில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. தற்பொழுது இப்போ எத்தனை துறைகள் இருக்குது, முன்னாடி எத்தனை துறைகள் இருந்துச்சு, எல்லாமே டீட்டெயில்டாக 10th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, 12th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? லாஸ்ட் கொஷின் பார்த்துடலாமா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த 42வது திருத்த சட்டத்தை வந்து எப்போ நடைபெற்றது? 1976. அதிகமான திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டதுரா இது இந்திரா காந்தி அம்மையாப்பில். அதனால் வந்து இதை வந்து சிறு அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 73 மற்றும் 74 சட்டத்திருத்தம் வந்து உள்ளாட்சி தொடர்பானது. சரிங்களா? 73 சட்டத்திருத்தம் வந்து கிராம பஞ்சாயத்துகள் சம்மந்தமானது 1991. 74 சட்டத்திருத்தம் வந்து நகர பஞ்சாயத்துகள் சம்மந்தப்பட்டது 1992. அப்போ 73 சட்டத்திருத்தம் வந்து கிராம ஊராட்சிகள் செய்யக்கூடிய 28 பணிகளை வந்து சொல்லக்கூடியது. இது பகுதி 11. அதே போல் 74 சட்டத்திருத்தம் வந்து நகர பஞ்சாயத்துகளுக்கான செய்யக்கூடிய பணிகள் வந்து 12ல் 18 பணிகளை சொல்லும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம நேற்று உள்ளாட்சி அமைப்புகளில் பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்து 20வது கேள்வி, லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். முதல் நிர்வாக சீர்திருத்த குழு யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? கேள்வியே இருக்கா? சொல்லிட்டேன், அவ்வளோ. மொராஜி தேசாய் யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது? இப்போ கேள்வி பார்த்தீங்கன்னா கே அனுமந்தையாவும் தலைவராக இருந்தார், மொராஜி தேசாயும் தலைவராக இருந்தார். ஆனால் முதல் நிர்வாக சீர்திருத்த குழு வந்து என்னது மொராஜி தேசாய் தலைமையில் தான் உருவாக்கப்பட்டது 1966. பின்னாளில் தான் கே அனுமந்தையா அவர்கள் வந்து என்னது அந்த சீர்திருத்த குழுவுக்கு தலைவராக வருவார். அதே போல் வீரப்ப மொய்லி குழுவும் 2005 2வது நிர்வாக சீர்திருத்த குழுவாக உருவாக்கப்பட்டுச்சு. இல்லை மாநிலங்களுக்கு இடையில் அந்த நிர்வாகங்கள்லாம் மாற்றம் செய்யணும், அது போல் விஷயங்களை தான் அந்த இவங்க பரிந்துரைகள் சமர்ப்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து இதனுடன் வந்து முடிவடைகிறது. இந்த லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரிங்களா? லைவ் கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா? ஓகே, நாளைக்கான லைவ் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.